கும்பராசி நபர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் 2024 டு 25. இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி கும்பராசி நபர்களுக்கு 4ஆம் இடத்தின் வழியாக சுகஸ்தானத்தில் சுகாதிபதியாக செயல்படக்கூடிய நிலைமையில குரு பெயர்ச்சி உங்களுக்கு. ஆக சொத்து சுகத்தை தரக்கூடிய ஒரு சுக குரு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். கும்பராசி நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன். அதர்வைஸ் கும்ப லக்கண நபர்கள்லாம் இந்த கோச்சார கிரக பயிற்சி பலன்கள் கிடையாது. அது யார் சொன்னாலும் தப்பு தான். ஸோ லக்கண ரீதியாக குரு பயிற்சி பலனாக நான் பார்க்குறேன், சனி பயிற்சி பலன் பார்க்குறேன், ராகுகேது பயிற்சி பலன் பார்க்குறேன், வேற ஜோசியர் சொல்கிறாரு அப்படிலாம் நீங்கள் நம்பிக்கிட்டு அதை பார்க்குறீங்கன்னா கும்ப லக்கண நபர்கள் நீங்கள் ஏமாற்றத்தை பெறுவீர்கள் என்பதே அர்த்தம். எந்த ஜோசியரும் லக்கணத்துக்கு குரு பயிற்சி கிரக பயிற்சிலாம் சொன்னாக்கா அது போலி டுபாகூர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக கும்ப ராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பலவாறாக பொருத்தி கொள்ளலாம், 3 நட்சத்திர நபர்களுக்கும் சேர்த்து. ஆக கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷப வீட்டிற்கு மாறுது. பொதுவாகவே கும்பத்திற்கு இந்த ரிஷபம் அடுத்தது துலாம், இந்த இடத்துலாம் வரக்கூடிய கிரகங்களால நன்மைகள் தான் எப்போதுமே அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்காது. அப்படிங்கும்போது குரு உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 கூடிய கிரகம். ஆதிபத்திய ரீதியில் சில நன்மைகளையும் காரக ரீதியாக சில பெரிய விஷயங்களையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் குரு. இந்த குரு ரிஷப வீட்டிற்கு வர்றது ரிஷப வீட்டின் வழியாக கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு வளங்களை அதிகப்படுத்தும், கூடுதலாக பெருக்கி கொடுக்கும் அப்படின்பதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இப்போதைக்கு கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம சனிங்கிறது ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. பல வழிகள்லையும் பணம் உள்ள நீங்களும் சரிதான், பணம் இல்லாத நீங்களும் சரிதான். பல்வேறு வழிகளில் அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு மன அழுத்தத்தை நீங்களே சில விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து வெளில வர முடியாமல் முழித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, சில விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுத்து இல்லை எடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவுகளை எடுக்காமல் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக ஒரு சில நபர்கள் வாழையும் பிடிக்க முடியாத அமைப்பிலையும் இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால கும்பராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த மாதிரி சில பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதற்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். ஆக 4ஆம் இடத்துல குரு. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த குரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னாக்கா பெரிய பெரிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கும், சின்ன சின்ன விஷயத்துல கொடுக்காது. சின்ன சின்ன விஷயத்துல என்ன கொடுக்காதுன்னாக்கா, ஒரு வாகனம் வாங்க போறீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போக போறீங்க, ஒரு தொழில் செய்ய போறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பணம் செலவு இல்லை அந்த விஷயத்தை அடையிறது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருக்கும். இது உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறது எப்படின்னா, ஒரு 2 பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் நீ செய்யறியா அப்படின்னு கேட்பாங்க. அது 10 பேர் 15 பேர் வச்சு வேலை வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருப்பதை 2 பேரை வச்சு அளவாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைப்பது பெரிய அளவுக்கு மாட்டீங்க. அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த விஷயத்துக்கு தயாராகவில்லை என்றால் அந்த விஷயங்கள் போய்விடும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. அதே போல் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒன்று வாங்கலாம், சின்ன லெவலில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா இந்த குரு உங்களுக்கு பெருசாக தான் கொடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி சில பணமும் சில வட்டிகளும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அப்போது குரு என்கிற ஒரு பெரிய கிரகம். கும்ப நபர்கள் செலவு பண்ணுவதற்கும் அதே சமயம் சந்தேக குணம், நல்லா பார்த்துங்க, செலவு செய்ய யோசிப்பீங்க. பெரிய அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய செலவுக்கு செஞ்சு காரியத்தை முடிக்கிறதுக்கு யோசிப்பீங்க. அப்படியே ஹோல்சேலாக பண்ணாமல் ரீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. சின்ன சின்னதாக விஷயத்தில் தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுவீங்க. அடுத்து சந்தேகப்படுவீங்க. சந்தேகம் ப்ளஸ்ஸு பெரிய அளவுக்கு செயல்படாத ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை குறுகிய மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுங்க. இதெல்லாம் கும்ப நபர்கள்ட்ட இருக்கும். அப்போது இந்த விஷயத்துக்கெல்லாம் ஆப்போசிட் பிளானட் குரு. குரு என்கிற கிரகம் என்னென்னா பெரிய அளவுக்கு செய்யும், பெருசு தான், சின்னதெல்லாம் கிடையாது, ஹோல்சேல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்தேகம் இல்லாமல் பரிபூர்ணமாக நன்மைகளை மட்டும் 100% செய்யும். உங்களுக்கு சந்தேக குணம் தான் 100% இருக்கும். கும்பத்தோட சிறப்பு பார்த்துக்குங்க, சனியோட கேரக்டர் அப்படியே இருக்கும். அப்போது நல்ல பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் சனியின் குணத்திற்கு ஏற்ப நீங்கள் அதை சந்தேகப்பட்டு இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சந்தேகப்பட்டு நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள் என்பது என்னுடைய ஓப்பனிங் ஆலோசனை. அதர்வைஸ் பலனாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் பெரிய அளவுக்கு மாறும். 4ஆம் இடத்துல என்ன பெரிய அளவுக்கு மாறுது?
வீடு வாகன அமைப்புகள் இருக்குது, அது பெருசாக மாறும். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். சின்ன இடத்துல இருக்கிற நீங்கள் பெருசாக பெரிய இடத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும். படிப்பு உயர்நிலை கல்வியில் ஒரு தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உயர்நிலை கல்வி பெரிய அளவுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு உயர்நிலை கல்வி டெவலப் ஆகும். அடுத்ததாக ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன், ஏன்னா 4ஆம் இடங்கிறது மன நிம்மதியையும் ஓய்வுகளையும் அதே சமயம் அதிகமாக அழட்டிக்காமல் வாழக்கூடிய நிலைமையும் கொடுக்கும். ஆக ஒரு மன ரீதியாக ஒரு டார்ச்சரில் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி ஒருபாடு சற்று ரிலாக்ஸேஷன், மன அமைதி, ஓய்வு, இது வரைக்கும் போட்டு அப்படியே ஒரு டார்ச்சர்லேயே அது என்ன ஆகுமோ இது என்ன ஆகுமோ லேட் ஆகுது, நடக்க மாட்டுது, காரியம் ஒன்றும் வேலைக்கு ஆகுது, டல்லாக இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி ஆக மாட்டுது, குடும்பத்திலையும் பிரச்சனையாக இருக்குது, நமக்கு வேண்டவங்களுக்கு வேண்டப்பட்ட காரியம் ஆக மாட்டுது. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு தேவையான நபர்களுக்கு தேவையான நல்ல காரியம் ஆக மாட்டுது, அதுவே நமக்கு ஒரு மன உறுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கும்பராசி நபர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனைலாம் சரி செய்யப்பட்டு ஓரளவுக்கு புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தாலே நீங்கள் நிம்மதி ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு நிம்மதி இந்த குரு பேச்சு உட்பட அமையும் கும்பராசி நபர்களுக்கு. அடுத்ததாக 2ஆம் இடத்தை விதியும் குரு தான், 11ஆம் இடத்தை விதியும் குரு தான். அப்போ 2 11 சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் பெருக்கம் அப்படிங்கிறது சொத்துக்களை வச்சு உங்களுக்கு பணம் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டியை வச்சு அதன் மூலியமாக பணம் கிடைக்கும். சில நபர்கள் பணத்தை பெறாமல் சொத்துக்களை வாங்கி போட்டு அதை இப்போதைக்கு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள், இல்லை பணமாக பெருகும். உங்கள்கிட்ட ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது அப்படியே நல்லா டெவலப் ஆகும். இந்த நேரம் கோல்டு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கி போடக்கூடிய அமைப்பில் இருக்கிற நபர்களுக்கு, ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது பணம் பெருகக்கூடிய அமைப்பு. உங்களோட சேமிப்பு இது வரைக்கும் கரைஞ்சி இருந்தாலும் இல்லை இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களோட சேமிப்பு இரட்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கு அடுத்தது குடும்ப அமைப்புகளில் கும்பராசி நபர்களுக்கு 2ஆம் இடத்தை விதி தன் வீட்டுக்கு 3ல் போய் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால ரொம்ப நெருங்கிய க்ளோஸாக பழகக்கூடிய நபர்கள்ட்ட, யாரேனும் ஒரு நபர்கள்ட்ட கும்பராசி நபர்களுக்கு கருத்து மோதல்கள் எக்கச்சக்கமாக வெடிக்கும். இது மெயின் பாயிண்ட். ரொம்ப க்ளோஸாக குடும்பத்திலேயோ இல்லை நீங்கள் பேசக்கூடிய ரொம்ப க்ளோஸாக பேசி பழகக்கூடிய நபர்கிட்ட யாராலும் ஒரு நபர், ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானா இருக்கட்டும், அந்த நபர்கள் மூலியமாக உங்களுக்கும் அவருக்கும் கருத்து மோதல்கள் இந்த குரு பேச்சு ஒருபாடு கணிசமாக வெடிக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையாக மாறும் இல்லைங்களா? அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல இருந்து 8, கும்பராசிக்கு 8, அடுத்தது கும்பத்துக்கு 10, கும்பத்திற்கு 12, 8, 10, 12 இந்த இடத்துல குரு பார்வையினால பலப்படுத்த போகுது. அப்போ 8ஆம் இடத்தை பலப்படுத்த போகிறதுனால உங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு தன வருவாய் உண்டு. அடுத்ததாக குடும்பத்தை விட்டு எங்கேயும் தொலைதூரமாக போய் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஃபேமிலி அமைப்புகளில் கொஞ்சம் பணம் டைட்டு, இருக்கிற இடத்துல வேலை இல்லை, தூர இடத்துக்கு போனால் கொஞ்சம் பிழைக்க முடியுமா, இல்லை இது வரைக்கும் போய் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு தூர இடத்தை போய் எதுவும் ஸ்டெயினாக முடியாத நபர்கள் இதுக்கு மேற்பட்டு ஸ்டாண்டர்டாக மாற முடியும். அடுத்ததாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலே நல்ல கர்மா தான். அதனால 10ஆம் இடங்கிறது தொழில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதர்வைஸு கொஞ்சம் மரியாதையாக கெத்தாக வரக்கூடிய இடமும் 10 தான். அப்போது ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பள வேலையை பார்க்குறீங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கீங்க. ஒவ்வொரு நாள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எதுவுமே சரியான முறையில் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது என்னென்னா, அந்த விஷயத்துலேருந்து சிறப்பான ஒரு நிலையை அடைஞ்சு ஊருக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் ஒரு கெத்தாக வாழக்கூடியது. நம்ம ஊருக்குள்ளே காலரை தூக்கி விட்டு எப்போ அலைவோம், ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே பேக்ரவுண்டு சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் ஊருக்குள்ளே கெத்தாக அலைவோம், காலரை தூக்கி விட்டு அலைவோம். அதர்வைஸு ஏதாச்சும் நமக்கு வருத்தமான நிகழ்வுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் சரியில்லைன்னா இப்போ தலையை தொங்க போட்டு நடப்போம். ஸோ இந்த தலையை தொங்க போட்டு நடக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில மாறுவீங்க அப்படிங்கிறது கும்பராசிக்கு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறதுனால உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, ஒரு லெவலுக்கு ஏற்ப இருப்பிட மாற்றம், வசிப்பிட மாற்றம், நீங்கள் தூங்கக்கூடிய இடம் மாற்றம் அப்படிங்கிறத கூட எடுத்துங்க. நீங்கள் தூங்கக்கூடிய இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த குரு பேச்சு உட்பட வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மெயின் விஷயமே நல்ல நிம்மதியாக தூங்குறது தான். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சுட்டு தூங்குறது தான் 12ஆம் இடத்துல மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுறது, கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டப்படுறது, இழப்பது இப்படிங்கிற மாதிரி போகும். முதன்மையாக கும்பராசி நபர்கள் மன உளைச்சலேருந்து வெளியேறி நல்லபடியாக நிம்மதியாக தூங்குவதற்கான ஒரு சூழ்நிலையாக வரும். அதற்கு தூங்குவதற்கு என்ன வழிகள்லாம் நடக்குமோ, ஒரு கடன் பிரச்சனையை சமாளிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறது, கொடுத்தவாக காப்பாற்றுறது, அடுத்தது நமக்கு இது வரைக்கும் அத்தியாவசியமாக சில விஷயம் இல்லைன்னா அதை நிறைவேற்றி கொள்வது,
தற்காலிக பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அன்றாட பிரச்சனைகள், ஒரு நாளை வந்து தூங்கி எந்திரிச்சு முழிச்சு ஒரு நாளில் ஓடக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப டைட்டாக இருக்குன்னாக்கா அதுலேருந்து ஃப்ரீயாக மாறுவது, இதெல்லாம் வந்து குரு பயிற்சி உட்பட கிடைக்கும். அதன் மூலியமாக சற்று நிம்மதிகள், போய் படுத்தணும் தூக்கம் அப்படிங்கிறதான் கிடைக்க வரும். ஸோ கும்பத்திற்கு குரு பயிற்சி மேக்சிமம் நன்மைகளை தரும், பெரிய பெரிய விஷயத்தின் மூலியமாக அப்படி என்பது ஃபைனலாக சொல்லி வைக்கிறேன். அதர்வைஸ் இந்த குரு பயிற்சி நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா, ஒன்று நீங்கள் பணத்தை செலவு செய்வதற்கு யோசிக்கிறீங்க, அல்லது ரொம்ப சந்தேக குணத்தின் மூலியமாக அந்த விஷயத்தை நல்ல வாய்ப்புகளை இழக்கிறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தமாக முடியும்.